ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு டாப்பிக்கு ஒரு கண்டென்ட்னு இதை சொல்லலாம். எஸ், டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ். ஏன்னா ஜென்ரலாக வால்வ் டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்டாலும் ஃபஸ்ட் எடுத்தோடனே பட்டர்ஃப்ளை வால்வ், பால் வால்வ் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுவும் வால்வ் டைப்பு தான். ஆனால் இதுக்கு முன்னாடி வால்வ்ஸை எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, என்னென்ன பர்பஸ்க்கு என்னென்ன வால்வ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிற இந்த பட்டர்ஃப்ளை பால் வால்வ்லாம் எங்கே வருது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. என்னன்னா டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இந்த கேள்வியை கேட்கும் போதே எல்லாருக்கும் இந்த ரெண்டு தான், நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வால்வு தான் வந்து சொல்கிறீங்க. பட் நாங்கள் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கிற இந்த வால்வ் இந்த ஒரு 5 டைப் இருக்குது. இந்த 5 டைப்புக்குள்ளே நீங்கள் சொல்கிற எல்லா வால்வுமே வந்துடும். இல்லை, புரியல. ஸோ ஒவ்வொரு வால்வும் என்ன பர்பஸ், எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் இது எப்போவுமே மறக்காது. ஓ, நீ அப்படி வரியா? ஓகே, அந்த வகையில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் வால்வ். கேட் வால்வ் அப்படிங்கிறது ஜென்ரலாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பேர் தான். எங்கே பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த கேட் வால்வ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வீடுகளெல்லாம் இருக்கும். எஸ், வீடுகள்லாம் ஒரு பெரிய லிவர் ஒன்று வச்சுருப்போம். அந்த லிவரை ட்ராயிங்க்கு ஓப்பன் பண்ணலாம், ட்ராயிங்னு க்ளோஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இந்த கேட்டோட ஒரு வீட்டுக்கு கேட்டோட பர்பஸ் என்ன, ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேட் வால்வோட பர்பஸ். அதாவது ஒரு ஃப்ளூயிடை ஒரு இடத்துல இடத்துக்கு போகிறதுக்கு ஓப்பன் பண்ணலாம் அல்லது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது மட்டும்தான் இந்த கேட் வால்வோட பர்பஸ். ஸோ எங்கே உங்களுக்கு வெறும் சும்மா ஓப்பன் க்ளோஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த கேட் வால்வை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கேட் வால்வை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி வீடுகளில் இருக்கும். நிறையா பைப்லைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டொமஸ்டிக் பைப்லைன்ஸ்லாம் நம்ம நிறையா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். இண்டஸ்ட்ரிக்குலையும் இந்த கேட் வால்வ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற கேட் வால்வ் எல்லாமே இந்த மாதிரி லிவர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. மேபி அது ரவுண்டாக கூட இருக்கும். பட் அதோடைய பர்பஸ் ஓப்பன் க்ளோஸாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை கேட் வால்வ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு குளோப் வால்வ். இந்த குளோப் வால்வ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோப் வால்வ் நீங்கள் எங்கே பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க மக்களே. அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுகளுக்கெல்லாம் தண்ணி வர்றதுக்காக நம்ம தண்ணிக்காரன ஊரில் வந்து ஒரு பெரிய நம்ம ஓவர் டேங்க் வச்சுருப்போம். அந்த டேங்க்கு கீழே ஒரு ரிங்கு மாதிரி போட்டு ஒரு வால்வ் இருக்கும். கிருன்னு திருப்பினோம்னா தண்ணி வரும். எஸ், அது குளோப் வால்வ். ஏன் சார், ஓப்பன் க்ளோஸுக்கு தான் கேட் வால்வ் இருக்கும்போது ஏன் குளோப் வால்வ் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐயா இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா குளோப் வால்வ்ங்கிறது ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் குளோப் வால்வ். எஸ், குளோப் வால்வ் வந்து ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரியே நீங்கள் கீழே பெரிய ராடு வச்சுருப்பாரு. அந்த ராடை வந்து கீழே இடத்துக்குள்ள ஒரு ஹோல் இருக்கும், அதுக்குள்ளே உள்ளோடு கிருன்னு திருப்புவாங்க. அதுவும் உள்ளே இருக்கிறது ஒரு குளோப் வால்வ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுவது தான் இந்த குளோப் வால்வ். ஓகே, இது ரெண்டும் நீங்கள் ஜென்ரலாக வீடுகளில் டொமஸ்டிக்கலாக பார்த்தது. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. செக் வால்வா, செக் வால்வ்னு எல்லாத்தையும் செக் பண்ணுமா சார் அப்படிலாம் நிறைய பேர் என்ன கேட்டாங்க. செக்கெல்லாம் பண்ணாதீங்க. செக் வால்வ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும், என்ஆர்வி. எஸ், என்ஆர்வி, நான் ரிட்டர்ன் வால்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆமாங்கய்யா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணும். ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃப்ளோவை ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் விடுவா, அப்படி திருப்பி ரிட்டர்ன்லாம் விட மாட்டா. அப்படி அந்த மாதிரியான ஒரு வால்வு தான் இந்த என்ஆர்வி. மற்ற கேட் வால்வோ குளோப் வால்வோ நீங்கள் ரிவர்ஸில் இங்கேருந்து தண்ணி கொடுத்தாலும் அது போகும், அங்கேருந்து தண்ணி கொடுத்தாலும் வரும். ஆனால் இவன் எப்படியப்பட்டவன் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து எனக்கு தண்ணி அனுப்பலாமே தவிர அங்கேருந்து ஒரு சொட்டை கூட திருப்பி அனுப்ப மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி பேசும். எது, இந்த செக் வால்வ், அதாவது என்ஆர்வி, நான் ரிட்டர்ன் வால்வ் அப்படிங்கிறது. இது எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. இதுவும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். பட் இப்போ நான் சொன்னேன்னா ஏன் வரும், எங்கே சொல்லலாம்னா வீட்டில் யூஸ் பண்ணுற டொமஸ்டிக் சிலிண்டர் இருக்குது இல்லையா, வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டரு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த மூடியை கழட்டியே விட்டிங்கனாலும் கேஸ் எல்லாம் வெளியே வராது. அண்ணன் ஒன் வே டைரக்ஷன்ரா, ஒன்லி உள்ளே விட்டு தான் போவேன், வெளியே எதையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வால்வ் இருக்கும். அது வந்து ஒரு செக் வால்வ். இன்னும் நீங்கள் பழங்காலத்துக்கு கொஞ்சம் பின்னோக்கி பயணிச்சிங்கன்னா நீங்கள் சின்ன வயசு சைக்கிள்லாம் ஓட்டிருப்பீங்க. அந்த சைக்கிளுக்கு காற்றடிப்பீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் டியூப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மவுத்தில் போட்டு வச்சுருப்பாங்க வால் டியூப் அப்படின்னு. அந்த வால் டியூப் ஒரு நான் ரிட்டர்ன் வால்வ். எஸ், அதில் நீங்கள் காற்றடிச்சு விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே போகும். உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வருமா, வராது கோபால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒன் சைடு மட்டும்தான் ஃப்ளோ அலோவ் பண்ணும். இதெல்லாம் நான் ரிட்டர்ன் வால்வ். இதே மாதிரி நம்ம நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரிக்குலையும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குலையும் பவர் பிளான்ட் செக்டர்லையும் இந்த மாதிரி நான் ரிட்டர்ன் வால்வ்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே,
நெக்ஸ்ட் அடுத்தபடியாக இருக்கிற வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் பிஆர்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் ஃபங்க்ஷன் என்னன்னா, திடீர்னு ஒரு பைப் லைன் இருக்குது, அந்த பைப் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 bar ப்ரெஷர் தாங்குதே அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ 10 bar ப்ரெஷரில் வந்து வரைக்கும் தாங்கும், அதுக்கு மேலே வந்துச்சுன்னா தாங்காது அப்படின்னா, இந்த 10 bar ப்ரெஷருக்கு மேலே ஒரு 11 bar ப்ரெஷர் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் ஓப்பன் ஆகி எல்லா ப்ரெஷரையும் வெளியேற்றி விட்டு திருப்பி 10 bar ப்ரெஷர் வரும்போது திருப்பியும் ட்ராயிங்னு க்ளோஸ் பண்ணிக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அது ப்ரெஷர் வந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணி திருப்பியும் பழைய நிலைமைக்கே கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் பிஆர்வி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு குக்கர் மூடியிலே இருக்கும். எஸ், வெயிட்னு ஒன்று போடுவீங்க இல்லையா, அதுதான் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது அப்படி தான் விசில் சொங்கின்னு வரும், அந்த ப்ரெஷர் வெளியே போனதுக்கப்புறமா திருப்பி வாங்கின்னு மூடிக்குவாப்பில். இதான் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இப்படியே தான். ஸோ பாய்லரில் யூஸ் பண்ணுவோம், பைப் லைன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வால்வ் சேஃப்டி வால்வ். எஸ், நீங்கள் உங்கள் வால்வையே சேஃபாக பார்த்துரும் அப்படின்னா அந்த சேஃப்டி வால்வ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எங்கெங்கெல்லாம் ப்ரெஷர், நான் சொன்ன ப்ரெஷர் ஆக்டர் இடத்துல சேஃப்டி வால்வும் யூஸ் பண்ணுவோம். சேஃப்டி வால்வ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எஸ், இது உங்கள் வீட்டிலேயே இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்லேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியும். நான் சொன்னேன் அதே குக்கர் மூடியில் அந்த வெயிட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன நட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கும். அதை போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சேஃப்டி வால்வ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க குட்டியாக. எஸ், அந்த நட்டு மாதிரி இருக்கிறது தான் சேஃப்டி வால்வ். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, இப்போ இன்கேஸ் குக்கரையே எடுத்துக்கோமே எக்ஸாம்பிளுக்கு, குக்கரில் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு, 1.2 bar 3 bar ப்ரெஷர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிட் வந்து மேலே வரல, விச் மீன்ஸ் அந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் சரியாக வேலை செய்யல. அதுமாதிரி சடன் ப்ரெஷர் ரைஸ் ஆனாலும் அது டக்குன்னு ரிலீஸ் பண்ணி அவ்வளோ ப்ரெஷர் வெளியேற்றக்குள்ள ப்ரெஷர் ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நான் மண்ணை சேஃப்டி வால்வ் இருப்பாப்பில், அப்புறம் டப்புன்னு ஓப்பன் ஆகி எல்லா ப்ரெஷரையும் வெளியேற்றிடுவாப்பில். பட் அவரே மூடிக்கொள்ள மாட்டார். ஒன்ஸ் ஓப்பன் ஆனது தான். நீங்கள் ப்ராஜெக்டாக ஏதோ மிஷின் எதுவாக இருந்தாலும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். சேஃப்டி வால்வ் திருப்பியும் க்ளோஸ் ஆகாது. இந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்காக, இதுவும் பிளாஸ்ட் ஆகிடக்கூடாது, இது வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனை முன்னெடுத்து இதை செயல்படுறதுனால இந்த வால்வை சேஃப்டி வால்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐயா, இந்த 5 டைப்பில் தான் இங்கே வால்வ்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி என்னென்ன இருக்குது? கேட் வால்வ், க்ளோப் வால்வ், செக் வால்வ், அண்ட் தென் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ், சேஃப்டி வால்வ். அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே நிறையா உள்ளுக்குள்ள கிளாசிஃபிகேஷன்ஸ் வருங்கய்யா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை வால் அப்படின்னு சொல்லுவாங்க, பால் வால் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, பிஞ்ச் வால் அப்படின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டட் வால்வ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ள இதோட ஃபங்க்ஷன்ஸ் தான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறும். பட் பர்பஸ், நான் சொன்ன இந்த 5 பர்பஸ்க்குள்ள ஏதோ ஒரு பர்பஸாக தான் அது இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் ஒரு பெரிய பெரிய பிளான்ட்டில் இல்லை ரிஃபைனரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த வால்வெல்லாம் இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்காது, ரொம்ப படா சைஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படா சைஸில் இருக்கிறதையெல்லாம் நீங்கள் கையில் போய் திருப்பிலாம் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அங்கே ஆக்சுவேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவேட்டர் வச்ச வால்வ்ஸும் இருக்கும். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம், இல்லை ஹைட்ராலிக்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டாக கொஞ்சம் எலக்ட்ரானிக்காக அப்படியே மாறும். இது இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேடா அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட கனெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், மேபி இந்த பிஎல்சி ஸ்கேடாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேடா மூலயமாவும் இந்த மாதிரி வால்வ்ஸ் வந்து நீங்கள் ஒரு ரூமுக்குள்ள இருந்தே ஓப்பன் க்ளோஸ்லாம் பண்ண முடியும். நிறைய ஹாலிவுட் படத்துலாம் வருங்கய்யா. ஐயா, இதுதாங்க டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. ஒரு வால்வ் இருக்குன்னா என்ன பர்பஸ், எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியான டெக்னிக்கல் கருத்து வேறு என்னெல்லாம் போடலாம், கண்டென்ட் என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி கண்டென்ட்டை நாங்கள் உங்களுக்காக போடுறதுக்கு சீக்கிரமாக முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.